சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆறுமுகமும் சத்யராஜும் சேர்ந்து பைரவி மனசுல இருக்கிற விஷயத்த தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம ஆறுமுகம் மோட்டர் ரூம்ல எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷாக் அடிக்கிற மாதிரி, அதனால போயிட்டு ஆறுமுகத்துக்கு ஷாக் அடிச்சு கீழே விழுற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் என்னாச்சு உனக்கு, அப்பா யாராவது வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஆறுமுகம் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பைரவி, எனக்கு ஐடியா கொடுத்ததே மாமா தான். பத்தியா, என்னை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் நீ எனக்காக இப்படி அழுதுட்டு இருக்கேன்றாங்க உன்னைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பைரவி ஆறுமுகத்தையும் சத்யராஜையும் துரத்திட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்ததா நம்ம சிவா சிந்துவா உன்னை வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நானே விடுறேன். இல்லை டாக்டரே, உனக்கு வேலை இருக்கும்ல, நான் போய்க்கிறேன் ஆட்டோலன்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோவில் நம்ம சிவாவை ஏற்றி விட்டுட்டு வராங்க. இப்போ சிந்து டாக்டரை பார்க்கறதுக்காக எப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு வர வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிந்து மறுபடியும் சிவாவை பார்க்கணுன்றதுக்காக வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு கபோர்டில் ஒளிஞ்சு இருக்காங்க. சத்தம் கேட்டதும் உடனே சிவா போயிட்டு என்ன இது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு சரி தெரியுது, அதை போய் பார்த்துட்டு சிந்து நீயா எதுக்காக இங்கே வந்த? டாக்டரே, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதுக்காக தான் நான் வீட்டில் படியெல்லாம் ஏறி வந்தேன். இங்கே பார், உனக்கு கை அடிபட்டிருக்குல்ல, அதுலேயும் வந்தியா? ஏன் வந்த? கட்டு என்னாச்சு? அது நனைஞ்சிருச்சு, ஒரு மாதிரி இருந்ததா, அதனால கழட்டி போட்டுட்டேன். என்ன சிந்து, என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு சிவா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. உடனே மகாவுக்கு இந்த சவுண்ட் கேட்குது. மகா எங்க சிவா, என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க. கபோர்டுக்குள்ள சிந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால மகாவுக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. உடனே நம்ம மகா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சிவா ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம காயத்ரி கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு அங்க போனது நம்ம காயத்ரிக்காக பார்த்த மாப்பிள்ள காயத்ரி எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய அப்பா சம்பத்தால தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா என் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட நான் எப்படியாவது பேசி கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டு காயத்ரி சந்தோஷப்பட கரெக்டா அந்த இடத்துக்கு சம்பத் வராங்க. சம்பத் கோபப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இவளை நீ பேசுவ? இங்க பார், 1000 தான் யார் வந்தாலும் சரி, எனக்கு இவ கூட தான் கல்யாணம் நடக்கணும், அது யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. இப்பவே இவ கழுத்துல தாலி கட்டுறேன், யார் தடுக்கிறாங்களோ அதை நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காயத்ரி கழுத்துல அந்த சம்பத் தாலி கட்டுவாங்களா, அதை தடுக்கிறதுக்கு யார் வர போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.